இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மிதுன ராசி. மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா புதனுக்குரிய ராசி, புதனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. அதனால் எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவங்க, ரொம்ப திறமைசாலிங்க அப்படின்னு கூட சொல்லலாம். நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு பாகுபாடு பார்க்காம எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப நாசுக்காக பழகக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எல்லோருடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி வெற்றி பெறக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். திறமையாக செயல்படுவாங்க. ஏழை பணக்காரன், பிடிக்கிறவன் பிடிக்காதவன் எல்லாருக்கிட்டையுமே பழகக்கூடிய ஒரு இயல்பு இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இயற்கையாகவே அமைந்துடும். ஒவ்வொரு இடத்துலையுமே ரொம்ப புத்திசாலித்தனமாக ரொம்ப விவேகமாக செயல்படக்கூடியவங்க, சிறந்த சிந்தனையாளர்கள் அப்படின்னு கூட இவங்களை சொல்லலாம். குழப்பமான மனநிலையில் இருக்கிறவங்கள கூட ரொம்ப தெளிவாக சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ராசி இந்த மிதுன ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு, வருகின்ற 30 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது, இந்த மிதுன ராசியில் பிறந்த 3 நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மிதுனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது மிதுனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மிதுன ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குது அல்லது உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஜோதிடர்கிட்ட அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய கிரக நிலையை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது வருகின்ற நாட்களில் ராசியில் குரு, தனவாக்கு, குடும்பஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும், தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு, லாபஸ்தானத்தில் சுக்கிரன், அயன சைன போகஸ்தானத்தில் சூரியனும் புதன் என கிரக நிலைகள் வருகின்ற 30 நாட்களுமே இந்த மாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு. இதனால் எந்த மாதிரியான நற்பலன்கள் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். வருகின்ற நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக வருகின்ற மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கு கூட நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இதுனா வரைக்கும் உங்களுடைய மனதில் பார்த்திங்கன்னா ஒரு விதமான குழப்பம், ஒரு விதமான பயம், பதட்டம் இதெல்லாம் இருந்திருக்கும். இனி அதெல்லாம் சரியாகி ஒரு தெளிவு உள்ள நபராக இந்த மிதுன ராசி அன்பர்கள் வருகின்ற நாட்களில் வளம் வர போகிறீங்க. தொழிலில், வியாபாரத்தில் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போகுது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூட இடமாற்றம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. உங்களுடைய உழைப்புக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் முயற்சி செய்கிற ஒவ்வொரு விஷயமே வருகின்ற நாட்களில் உங்களுக்கு வெற்றியாக அமையும். அது தொழிலாகட்டும், வியாபாரமாகட்டும், இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இந்த மாதத்தில் இருக்கும். புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதிக அலைச்சல் கொஞ்சம் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு பின்னாடி ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பங்குதாரர்கிட்ட சின்ன சின்ன இடர்பாடுகள் இதுன வரையில் இருந்திருக்கும். அந்த இடர்பாடுகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அரசாங்கம் மூலிமா ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுனராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த அந்த வீண் பிரச்சனை, ஒரு விதமான மன வருத்தம் இது எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு மாதமாக வருகின்ற மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு. கணவன் மனைவிக்கிடையே கூட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இதுன வரையில் இருந்திருக்கும். அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு. வீண் பிரச்சனையில் தலையிடாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. நான் பிரச்சனையை சரி பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் போய் முன்னே நின்று சரி பண்ணுறேன்னு போனீங்கன்னா உங்களுக்கு வீண் கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் நன்மை நிறைந்த நாட்களாக உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உறவினர்கள், நண்பர்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். இந்த மிதுன ராசியில் பிறந்த பெண்களுக்கு
இதனால் வரையிலும் இருந்த குழப்பங்கள் படிப்படியாக சரியாகி மனதில் ஒரு தெளிவு, ஒரு தெளிவான சிந்தனை உள்ள ஒரு பெண்ணாக இனி வருகின்ற நாட்களில் நீங்கள் வளம் வர போகிறீங்க. எதையுமே ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். கலைத்துறையை சார்ந்த நண்பர்களுக்கு வருகின்ற 30 நாட்கள் ஒரு வெற்றி மிகுந்த நாட்களாகவும் மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாகவும் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. அதே மாதிரி எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும், கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சொத்து மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சின்ன சின்ன தடைகள் அப்பப்போ வரும். தடைகளை எல்லாம் கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சரி பண்ண முடியும். வீண் பயம் படிப்படியாக குறையும். ஏற்கனவே செய்த காரியத்தால் ஒரு பலனும் இல்லை, நம்ம இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இதில் ஒரு பலன் கிடைக்காமலே போயிடுச்சு அப்படின்னு நினைத்த ஒரு காரியத்திற்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதற்கான பலன் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் வீண் வாக்குவாதங்கள், வீண் வழக்கு விவகாரங்களில் தலையிடாமல் இருக்கிறது நல்லது. ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கவனமாக இருங்க. நிதானமாக சிந்தித்து செயல்படுங்க. அவசரம் காட்டினீங்க அப்படின்னா பிரச்சனை வரக்கூடிய யோகம் இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வெளிநாட்டு வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு அமையும். வெளியூர் பயணங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த மிதுன ராசி அன்பர்கள் எதிர்பாலினத்தவர்கிட்ட பழகும்போது கொஞ்சம் கவனமாக பழகுங்க. இல்லை அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும். ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட பேசும்போது, பெண்ணாக இருந்தால் ஆணுக்கிட்ட பேசும்போதும் கவனமாக பேசுங்க. இல்லை அப்படின்னா தேவையில்லாத கெட்ட பேர் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது. மனதில் ஒரு விதமான தென்பு மகிழ்ச்சி கிடைக்கும். அதே மாதிரி மகிழ்ச்சி படிப்படியாக அதிகரிக்க ஒவ்வொரு இடத்துலையும் சிந்தித்து செயல்படுங்க. தேவையில்லாத விஷயத்தில் அதிகம் தலையிட வேண்டாம். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்கள் உங்களுடைய முயற்சிக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய யோகமான மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ஆசிரியருடைய ஆலோசனையும் உங்களுடைய பெற்றோருடைய ஆலோசனையும் கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் படித்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது. மிதுன ராசியில் மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். தொழிலில் வியாபாரத்தில் ஏற்கனவே வர வேண்டிய பாக்கி இருந்தது அப்படின்னா அதெல்லாம் வசூலாகக்கூடிய யோகம் இருக்குது. வண்டி வாகனம் வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள், வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. சரக்கு ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களெலாம் வெளிநாட்டிலேருந்து ஒரு பல்காக பெரிய ஆர்டர் வரப்போகுது. அதை அனுப்பும்போது ஒரு முறைக்கு 2 முறை கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அனுப்புறது நல்லது. திருவோதரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த அந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே படிப்படியாக குறையக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களை பற்றி யாராவது வீண் அவதூறு பேசினா கண்டுகொள்ளாமல் போகிறது நல்லது, அல்லது அந்த இடத்த விட்டு விலகி செல்வது ரொம்பவும் நல்லது. ஏன்னா விருந்து, கேளிக்கை நிகழ்ச்சி இதெல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் இந்த திருவோதரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. அதனால் இந்த காலகட்டத்தில் ஒரு பொது இடத்துக்கு நீங்கள் போகும்போது சின்ன சின்ன இடர்பாடுகள், உங்களை அவமதிக்கிற மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும். கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி ஏதாவது பிரச்சனை வர மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த இடத்த விட்டு நைஸாக விலகிக்கிறது நல்லது. இல்லை ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கே அந்த இடத்துல கெட்ட பேர் வரும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப சிந்தித்து செயல்படுங்க. வருகின்ற நாட்கள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமையும். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களுமே எந்த ஒரு வேலையுமே மன திருப்தியுடன் செஞ்சீங்க அப்படின்னா வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலிமா வருகின்ற நாட்களில் பல வெற்றிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்குது. உங்களுடைய கடுமையான முயற்சிக்கு நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். வீண் வாக்குவாதங்களை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. எதிர்பாராமல் திடீர்னு சின்ன சின்ன செலவுகள் வரும், அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சிந்தித்து செயல்படுங்க. அவசரம் காட்ட வேண்டாம். இந்த மிதுன ராசி அன்பர்கள் புதன்கிழமையில் பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டுடுவாங்க. அதே மாதிரி புதன்கிழமை தோறும் பெருமாளுக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபடுங்க. தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபடுறது ரொம்பவும் நல்லது. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள்.
வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்பிக்கையோட இந்த மிதுன ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தை மட்டும் செஞ்சுக்கிட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.